கொடிவேரி திட்டம்னு நம்ம ஆளுங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அது அதிமுக கொண்டாந்த திட்டம், நீங்க எப்படி போடலாம்? என்னங்க, கொடிவேரி திட்டம் அதிமுக கொண்டு வந்தது, இதுல தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு என்ன பங்குன்னு சில பேர் ரொம்ப இன்னசென்ட்டா கேள்வி கேட்கறாங்க. பொதுவா கவர்மெண்ட் தான் ஸ்கீம் அறிவிக்கும், பட்ஜெட் போடும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கவர்மெண்ட்டை நம்ம ஊர் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது யாரு? 2013 நம்ம தோப்பு வெங்கடாச்சலம் அவங்க அமைச்சரா இருந்தப்பவே சட்டமன்றத்துல பெருந்துறைக்கு கொடிவேரி தென்னி வேணும்னு கேட்டு 110 விதியில அனௌன்ஸ்மெண்ட் வாங்கிட்டாரு. அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல ஃபண்ட் ரிலீஸ் ஆகணும், ஆனா ஆகல. 5 வருஷமா அந்த ஃபைல் தூசு பட்டிட்டு கிடந்துச்சு. அப்போ நம்ம அண்ணன் சும்மா இருக்கல. 5000 பேர் இங்கிருந்து திரண்டு வேண்டும் வேண்டும் பெருந்துறை தொகுதிக்கு கொடிவேரி வேண்டும் என்று கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டர் அலுவலகத்தையே ஸ்தம்பிக்க செய்தோம். அது நடந்த பின்னால் அடுத்த நாள் முதலமைச்சர் என்னை சென்னைக்கு வரவழைத்து நிதி ஒதுக்கீடு செய்தார். 2011 தோப்பு வெங்கடாச்சலம் வந்த பிறகு பெருந்துறை தொகுதி கண்ட முன்னேற்றம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மத்த 7 தொகுதிகள்லயும் இல்லையே. ஏன்? கொடிவேரி திட்டம் மட்டும் இல்லங்க, பாலிடெக்னிக் காலேஜ், அண்டர் கிரவுண்ட் கேபிள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு நம்ம தொகுதிக்கான எல்லா மெயின் திட்டங்களும் இந்த 10 வருஷத்துல தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் அறிவிக்கலாம், ஆனா கிரவுண்ட்ல வேலை நடக்குதான்னு பார்க்க ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும். அதுதான் நம்ம தோப்பு வெங்கடாச்சலம். நான் யாரும் அவங்க திட்டத்துக்கு நாம் உரிமை கொண்டாட போவதில்லை. ஆனால் இந்த திட்டம் நாம் போராடி கொண்டு வந்தோம். இவர் இப்படி மக்களுக்காக நிக்கிறத உணர்ந்த திமுக தலைமை உதயசூரியன் சின்னத்துல பெருந்துறை தொகுதி வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிந்திப்போம், வாக்களிப்போம், கொடிவேரி நாயகனுக்கு.